லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்றது ஒரு அயானிக் சாலிட் வந்து ஃபார்ம் ஆகுது. அதாவது NaCl இங்க எடுத்துக்கலாம். Na பிளஸ் Cl மைனஸ் இது ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து ஒரு அயானிக் சாலிட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இந்த சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய இந்த அயானிக் காம்பவுண்ட நம்ம எனர்ஜி கொடுத்து உடைக்கிறோம். சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு அயான்ஸும் தனித்தனியா இங்க பிரிஞ்சு வந்துரும். சரியா? Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ்னு பிரிஞ்சு வந்துரும். சரி, இங்க Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கான காரணம் அது அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு அட்ராக்டிவ் இன்டராக்ஷன் இருக்கு. இது நம்ம உடைக்கணும் அப்படின்னா we have to give in energy. அப்ப process of breaking this one is endothermic. அதாவது லாட்டிஸ் எனர்ஜி அப்படின்றது வந்து எப்படி சொல்றது, எனர்ஜியை வந்து எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸ் நடக்குது. இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். சரியா? Na பிளஸ் அண்ட் Cl மைனஸா பிரிச்சுட்டோம். ஸோ லாட்டிஸ் எனர்ஜினா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாண்டை வந்து நம்ம உடைக்கும் பொழுது இது என்னன்னு சொல்றேன், எண்டோதெர்மிக் ப்ராசஸ்ன்னு சொல்றேன். ஆனா இந்த லாட்டிஸ் எனர்ஜியை இன்னும் ஒரு சில இடத்துல எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்கன்னா amount of energy released when 1 mole of an ionic compound is formed. அதான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு Na பிளஸும் Cl மைனஸும் ஒன்னு சேருது. ஒன்னு சேர்ந்து இருக்கணும்னா சம் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்குள்ள இருக்கணும். ஒரு ஸ்டேபிள் இன்டராக்ஷன் இது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ரெண்டு பேரும் ஒன்னா சேரும் பொழுது இந்த ரெண்டு பேரும் எனர்ஜியை லூஸ் பண்றாங்க, ஸ்டேபிள் ஸ்டேட்டுக்கு போறாங்க. எனர்ஜி கம்மினா ஸ்டெபிலிட்டி ஜாஸ்தி. இப்போ எனர்ஜி கம்மினா என்ன அர்த்தம், இவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியை வெளியில விடுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம பாண்ட் மேக்கிங் போது இந்த லாட்டிஸ் எனர்ஜியை பத்தி சொல்றோம்னா அது எக்ஸோதெர்மிக்கா வரும். பாண்ட் பிரேக்கிங் அப்போ இந்த லாட்டிஸ் எனர்ஜியை பத்தி பேசுறோம்னா எண்டோதெர்மிக்கா வரும். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. இத லாட்டிஸ் எனர்ஜியை வந்து இட் இஸ் ரெப்ரசன்டட் பை த சிம்பிள் U, கேபிட்டல் U அப்படின்னு சொல்லுவாங்க. இதை டைரக்டா நம்மளால மெஷர் பண்ண முடியாது. டைரக்டா இந்த லாட்டிஸ் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னு நம்ம டைரக்டா மெஷர் பண்ண முடியாது. இன்டைரக்ட் மெத்தட்ல நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த இன்டைரக்ட் மெத்தட் தான் என்னன்னா யூசிங் பார்ன்ஹாபர் சைக்கிள் அண்ட் ஹெஸ்லா. பார்ன்ஹாபர் சைக்கிள் வந்து எந்த பேசிஸ்ல இருக்குன்னா ஹெஸ்லா. ஹெஸ்லானா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஒரு ரியாக்டன் A to B கன்வெர்ட் ஆகுது. அதே மாதிரியே வந்து என்ன அப்படின்னா இதே சேம் ரியாக்டன் இடையில வந்து C மாறுது, D மாறுது, அதுக்கப்புறம் B மாறுது. சரியா? இது ஒரு பாத், இது வந்து செகண்ட் பாத். ACDன்றது செகண்ட் பாத். சரி, இப்போ ஒரு ப்ராசஸ் சிங்கிள் ஸ்டெப்ல நடந்தாலும் சரி, இல்ல அது ஒரு மல்டிபிள் ஸ்டெப் ப்ராசஸா இருந்தாலும் சரி, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் சேம் அப்படின்னா என்தால்பி சேஞ்சும் சேமா தான் இருக்கும். இந்த பிரின்சிபல் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூசிங் திஸ் ஒன் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த லாட்டிஸ் எனர்ஜியை கண்டுபிடிப்போம். இதை பத்தி டீடைல்டா நான் ஒரு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இப்போ லாட்டிஸ் எனர்ஜினா எப்படின்றது தெரிஞ்சிருக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை நான் இன்னொரு வீடியோல சொல்லித்தரேன்.